ഒരു വേറൊരു അനുഭവമായിരിക്കുമെന്ന് ആണോ? വിഷമമില്ലേ നിങ്ങൾക്ക്? വിദ്യാഭ്യാസത്തിന്റെ വില മനസ്സിലായോ? അപ്പോ എന്തായാലും சந்தோஷம், ஹாப்பி. எஜுகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட். இங்க 1000 பேர் 1000 சொல்லல, எல்லாரும் எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்துருப்பாங்க. எல்லாருக்கும் பாவப்பட்ட சிச்சுவேஷன் நிறைய இருக்கும். 3 வருஷத்தில் நான் யாருன்னு அங்கே தெரியாது. அது அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்போ டீச்சர் கேட்டாங்க. ஸோ என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை டீச்சர்ட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பிரின்ஸிபல் மேடம் ஷீலா மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸ்டடீஸ் படிக்கணும்னு கொஞ்சம் எம்எட் படிக்கணும்னு ஒரு ஆசை பிஎட்டில் வந்தது. ஸோ அந்த பிஎட் படிக்கிறதுக்கு பைசா வேணுமே அப்படின்றதுக்காக பெரும்பாவூரில் புல்வெளின்ற இடத்துல ஒரு கறிப்பொடி தயாரிக்கிற கம்பெனியில் ஒரு 7 மந்த் வேலை பார்த்தேன். 1 இயருக்கு ஒரு பிஎட் படித்து முடிக்கிறவங்க 1 இயருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 50,000 பேர் வந்தால் 50,000 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகும். அதனால் நான் இப்போது வந்து எந்த வேலை செஞ்சாலும் சரி, யாரு கூப்பிட்டாலும் சரி, ஆனால் எனக்கு பரிதாபெல்லாம் பட வேண்டாம், நான் செய்வேன். எந்த வேலையும் நான் செய்வேன், அதை சந்தோஷமாக செய்வேன். നമസ്കാരം. എം.എഡ് പാസ്സായി വൈറ്റ് കോളർ ജോബിനായി കാത്തുനിന്നില്ല. തമിഴ്നാട്ടിൽ നിന്നും കേരളത്തിലേക്ക് കൂലി വേലയ്ക്കായി എത്തിയിട്ട് 1 വർഷം. തമിഴ്നാട് തേനി ഉത്തമപാളയം സ്വദേശി രംഗനാഥൻ്റെ കഥയാണിത്. കഴിഞ്ഞ ദിവസം ഈരാറ്റുപേട്ട ഹയർ സെക്കൻഡറി സ്കൂളിൽ കൂലിവേലയ്ക്കായി എത്തിയപ്പോൾ ക്ലാസ് മുറിയിലേക്ക് നോക്കിയപ്പോൾ അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സൊന്ന് പതറി. ബാക്കി കഥകൾ രംഗനാഥൻ തന്നെ വിശദീകരിക്കും. രംഗനാഥൻ, നമസ്കാരം സാർ. ഇപ്പോഴും നമ്മൾ കൃഷിയിടത്തിലാണ് അല്ലേ? അതെ. എത്ര വർഷമായി ഇവിടെ വന്നിട്ട്? இல்லை, நான் ഇവിടെ வந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாயிட்டு இங்கே இருந்துட்டு டெய்லியும் ஏதாவது பணி இருந்தாலும் டெய்லி பணி நோக்கி போகும். എല്ലാ ദിവസവും പണിയുണ്ടോ? എല്ലാ ദിവസമൊന്നും சொல்ல முடியாது. കുറച്ച് പണിയുണ്ട്. சில டைம் இல்லை, மழை ஜாஸ்தியாக இருக்கும்போது இருக்காது. அது அப்படியே உண்டு சார். നാട് എവിടെയാണ്? நாடு நாங்கள் தமிழ்நாடு தேனி டிஸ்ட்ரிக்ட் உத்தமபாளையம் தாலுக்கில் கோம்பை வில்லேஜில் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து நான் 1 இயர் ஆகுது. 1 இயருக்கு முன்னாடி வருவேன். மந்த் ஒன்ஸ் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும். താമസം ഈരാറ്റുപേട്ടതാണ് ഇപ്പോൾ ഇവിടെ? താമസം வந்து ഈരാറ്റുപേട്ട ഹരിതര പള്ളിക്ക് സ്റ്റേറ്റ് ബാങ്ക് SBI ബാങ്ക് മോള് മാടിയിലുണ്ട്. ഈ കോളേജിൽ ഈരാറ്റുപേട്ട ഹയർ സെക്കൻഡറി സ്കൂളിൽ വെച്ചാണ് താങ്കളുടെ ഫോട്ടോയൊക്കെ ശ്രദ്ധേയമായി സോഷ്യൽ മീഡിയയിൽ. അപ്പോൾ അവിടെ എന്ത് ജോലിക്കാണ് അവിടെ ചെന്നത്? இல்லை, நான் எப்போது ஏதாவது ஒரு பணி இருந்தால் சரின்னு சொல்லுவாங்க. அப்போ மரம் வெட்டி களையிற அது ஒரு கிளீனிங் ஒர்க்குக்கான பணிக்கு நான் அந்த பள்ளிக்கு போனது. அப்போது அங்கே போகும்பொழுது ஒரு 4 திவசம் 4 திவசம் மொத்தம் பணி. 3 திவசத்தில் நான் யாருன்னு அங்கே தெரியாது. அது அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்போ டீச்சர் கேட்டாங்க. ஸோ என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை டீச்சர்ட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பிரின்ஸிபல் மேடம் ஷீலா மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஷீலா மேடம் தான் வந்து இல்லை உன்னோட ஏதோ ஒன்று இருக்குது உன்கிட்ட டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது உன்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் இதுவரை படிச்சிருக்கேன் அப்படின்னு லைஃப் ஹிஸ்ட்ரியை சொன்னேன். சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்னப்பா இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மனோஜ் சார் இருந்தார். அவர் கொஞ்சம் ரெடி பண்ணி இன்ட்ரோ பண்ணார். என்னை பற்றி முழுமையாக ஒரு தயாரிப்பு ஒரு ரெடி பண்ணது அவரு தான். அது எல்லா விஷயத்தையும் அப்பா சொன்னார். சொன்னதுக்கப்புறமா தான் அதுதான் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வந்தது. சோசியல் மீடியா அத்தனையும் வந்ததுக்கு കുട്ടികളായിട്ട് ഇൻട്രാക്ട് ചെയ്തു, സംസാരിച്ചു. ஆமாம். நான் வந்து இப்போ என்னுடைய ஸ்டோரி லைஃப்பை அவங்கக்கிட்ட சொல்கிறேன். நம்ம எதுக்காக கஷ்டப்படும். நான் வந்து சிறு வயசுல இருந்து நம்ம படிக்கிறோம். 11th படிக்கும்போது அம்மா மறைச்சு போயிடுறாங்க. நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. நம்ம ஓகே, அவங்க மேரேஜ் கழிஞ்சு முடிஞ்சது. இப்போ நம்ம 11th ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் 11th படிக்கும்போது அம்மா இறந்து போகுது. ஸோ அதுக்கடுத்து அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போது ஹையர் ஸ்டடீஸ் முடிஞ்சு அப்போ காலேஜ் போகணும். அடுத்து வேறு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பைசா இல்லை. அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகி அது சரியாகும், இனி சரியாகும். டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அப்போது பணத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நான் அங்கிள் வீட்டுக்கு போய் நான் தங்குறேன். அங்கேருந்து அங்கிளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சு நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்புறம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த பிஎட்டு டிகிரி முடிச்சுட்டு கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் எம்ஏ முடிக்கிறேன். அப்புறம் இது பிஏ வந்து அமெரிக்கன் காலேஜ் மதுரை, எம்கே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணுறேன்.
பிஎட் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இது மார்த்தாண்டம், ம். நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் அங்கே படிக்கிறேன். அதுக்கடுத்து படிக்கிறதுக்கு மேலும் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ம். அப்போது இல்லை ஸ்டடீஸ் படிக்கணும்னு கொஞ்சம் எம்எட் படிக்கணும்னு ஒரு ஆசை பிஎட்டில் வந்தது. ஸோ அந்த பிஎட் படிக்கிறதுக்கு பைசா வேணுமே அப்படின்றதுக்காக பெரும்பாவூரில் புல்வெளின்ற இடத்துல ஒரு கறிப்பொடி தயாரிக்கிற கம்பெனியில் ஒரு 7 மந்த் வேலை பார்த்தேன். அந்த 7 மந்த் வேலை பார்த்து அந்த பைசாவையும் வச்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி அது மெம்பர் படிக்கும். ஆ, அது எங்க? அது திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறைன்ற ஒரு ஏரியாவில் ஜீவன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எம்எட் என்னுடைய பிஎட்ல கிளாஸ் ഉണ്ടായിരുന്നു. பிஎட்டில் ഫസ്റ്റ് ക്ലാസ്. பிஎட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸு, எம்எட்டில் வந்து செகண்ட் கிளாஸ். സെക്കൻഡ് ക്ലാസ്. അപ്പം പിന്നെ உங்களுக்கு ജോലി ഇല്ലാതെ വന്നോ? കോളേജിൽ ജോലി ചെയ്തിട്ടുണ്ടോ? இல்லை அப்படி இல்லை. ப்ரைவேட்டில் இப்போ கவர்மெண்ட் ஜோலி கட்டணும்னா அது 50% எஜுகேஷன், 50% பைசா வேணும். பைசா அடைக்கணும், அது அது அடைச்சா ஓகே. அது நம்மளுக்கு இல்லை அப்படின்னா மெரிட்டு ஹையர் ஸ்டடீஸில் ஹை குவாலிட்டியில் படிச்சிருந்த பிரச்சனை இல்லை. அங்கே ஓகே, ஒரு ஆவரேஜ் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பைசாவும் வேணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும், பைசா வேணும், பாஸ் பண்ணணும். இது இருந்தால் தான் போக வேண்டிய கட்டாயமாகுது. ஸோ நம்மளை விட கம்மியாக படித்தவங்க எத்தனையோ ஜாபுக்கு போயிருக்கலாம். பட் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த வேலை நமக்கு கிடைக்கல அப்படின்றது அந்த ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் நான் அதை பற்றி பெருசாக இல்லை. ஸோ இது இல்லாட்டினா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். ഫ്രണ്ട്സ് എല്ലാം ടീച്ചേഴ്സ് ആണോ? இல்லை, நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளிலும் சில பேர் போயிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. എല്ലാം ജോലിക്കാരാണ്. ജോലി இல்லை எல்லாரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு 1 இயருக்கு ஒரு பிஎட் படித்து முடிக்கிறவங்க 1 இயருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 50,000 பேர் வந்தால் 50,000 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக போகிறதில்ல. அது இல்லை. அப்போ ஸோ அது என்ன வேக்கண்ட் இருக்குதோ அதுக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் உதவி செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு வழியில் போயிடுறாங்க. எதுக்கு கேரளத்தில் வந்து இங்கே இந்த வேலை பார்க்குறோம்? இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம ப்ரைவேட்டில் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அது போதுமான வருமானமாக இல்லை. மந்த்லி ஒரு 8,000 9,000 ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா 10,000 இருக்கும். அந்த 10,000ல் ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இல்லை நம்ம ஃபேமிலி யாருக்கு? என்னுடைய ஒய்ஃபு, அது ஒரு பையன் இருக்கான், அது ஒரு 5 வயசு ஆகுது. ஸோ அவங்கள வந்து அவங்க வாழணும் அப்படின்னா அதுக்காக தானே நம்ம இங்கே வரோம். சரி ஓகே, இவ்வளோ வர்றோம் அப்போது நம்மளுடைய அங்கே வந்து எப்படின்னா ஒரு 700 அந்த மாதிரி தான் கூலி கிடைக்கும். அது ஒரு நாள் வேலை, 2 நாள், ஒரு 1 வீக்குக்கு 2 days 3 days வேலை இருக்கும், அப்புறம் வேலை இருக்காது. ஸோ அது வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே அப்படி இல்லை. இங்கே மழை பெஞ்சாலும் ஏதோ ഒരു വേലയായി പോയിരണോ அப்படின்னு நினைக்கிறேன். ഒരുപക്ഷെ നിങ്ങളൊരു ടീച്ചറാകേണ്ടതാണ്. ഈരാറ്റുപേട്ട സ്കൂളിൽ ജോലിക്ക് വന്നപ്പോൾ ആ കുട്ടികളെ കണ്ടപ്പോൾ, ക്ലാസ് മുറിയെ കണ്ടപ്പോൾ ஏதாவது மனக்கஷ்டம் தோணி? ரொம்ப நிறைய. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங், நம்ம அதாவது அந்த ஸ்கூலில் வந்து நிறைய அந்த ஈராட்டுப்பேட்டை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. நல்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல மனசுள்ள டீச்சர்ஸ் எல்லாமே. அவங்க வந்து நல்ல மனசுள்ள டீச்சர்ஸ். ஸோ அவங்க இத்தனை வசதி இருந்தும் இப்படி இருக்காங்க. நம்ம டீச்சிங் மெத்தடு வெரி சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சொன்னேன். டீச்சரோட. ஆமாம், நான் சொன்னேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும், பணி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஐ எம் லிசனிங். ஓ ஓகே அப்படின்னு அப்படி அது அப்படி இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு மாதிரி இவ்வளோ டீச்சிங் மெத்தடு, இவ்வளோ குவாலிஃபைடு டீச்சர்ஸில் அப்படின்னா இந்த ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு இமேஜினேஷன். அதுக்கு வேண்டி நான் வந்து இல்லை பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படி தோணுச்சு. இப்போ இந்த ஜோலிக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆன? எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக செய்வேன். ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக இன்னல்ல நாளில் இன்னும் 1 மாதமோ 1 வருஷமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன், எனக்கு தெரியும். நான் என்ன ஆகணுன்றது, என்னுடைய க்ரியேட்டிவ் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம என்னைக்காவது இருந்தாலும் அது அடைய போகிறோம். அது நாளைக்கு வரலாம். இப்போ நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் ஃபோன் விളിக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று சம்பவம் அடுத்த செகண்ட் நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள் நம்மளுக்கு தெரியாது. இப்போது என்ன ஆச்சரியம் இருக்குது, இப்போ நடக்கிறது உண்மை ஓகே, ஆனால் அடுத்த செகண்ட் என்ன ஆச்சரியங்கள் காத்திருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. அப்படி நாம் நம்புகிறோம், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போது வந்து எந்த வேலை செஞ்சாலும் சரி, யாரு கூப்பிட்டாலும் சரி,
ஆனால் எனக்கு நீங்கள் பரிதாபம்லாம் பட வேண்டாம், நான் செய்வேன், எந்த வேலையும் நான் செய்வேன், அதை சந்தோஷமாக செய்வேன். കേരളത്തിൽ വന്ന് സ്വകാര്യ പ്രൈവറ്റ് കോളേജിലൊക്കെ ഏതെങ്കിലും വേക്കൻസി വന്നാൽ അത് നിങ്ങൾ സ്വീകരിക്കുമോ? இல்லை செய்யலாம், செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு நான் பார்க்கணும். காரணம் என்னென்னா, நான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் மேஜர். ஸோ அப்படி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நான் கம்பல்சரி நான் ஒரு இதாகும். பட் தமிழ் மேஜர்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது நான் இப்போ வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்தில் நான் மனசு விட்டு நிறைய ப்ரெஷர்களுக்கு மத்தியில் நான் பேச ஆரம்பிக்கிறதே இப்போ தான். நான் பழைய என்னுடைய இதில் பேச ஆரம்பிக்கிறேன். കോളേജിലൊക്കെ എപ്പടി ഫ്രണ്ട്സൊക്കെ നന്നായിരുന്നോ കോളേജ്? என்ன மாதிரி ஒரு ஜாலி பர்சன் எதுவும் யாரும் இல்லை, அத்தனையும் கிடைக்கும். நான் என்னோட பிரின்சிபால் சொல்லுவாங்க, எனக்கு பிஎட் சொல்லி கொடுத்த பிரின்சிபால் சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. நான் கல்ச்சரல் ப்ரோக்ராம் மிமிக்ரி பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், சாங் பாடுவேன், சிலம்பு சுற்றுவேன், அப்படியே எல்லா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவேன். முதல்ல நான் இந்த பேட்டி கொடுக்கறதுக்கோ அல்லது ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கோ ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என்னைய வேலைக்கு இன்னைக்கு பணிக்கு கூப்பிட்ட சார் பென்னி சார், അവർക്ക് ഫസ്റ്റ് ரொம்ப നന്ദി. എങ്ങനെയുണ്ട് പണി? നല്ലതാണ്, ആ. നല്ലതാണ്. ആ. ഞാൻ ഇന്നലെ റാന്നി ഡിപ്പോയിലാണ് ഞാൻ ജോലി ചെയ്യുന്നത്, KSRTC-യിൽ. അപ്പോൾ ഇന്നലെ ഉച്ചയ്ക്ക് റെസ്റ്റ് സമയത്ത് ഫേസ്ബുക്ക് വെറുതെ നോക്കിയപ്പം ഇദ്ദേഹത്തെക്കുറിച്ച് കണ്ടു. ഈരാറ്റുപേട്ട സ്കൂളിലെ ടീച്ചർ ഇട്ടിരിക്കുന്നതാണ്. ഞാൻ അദ്ദേഹത്തിനെ അപ്പോൾ തന്നെ ആ നമ്പർ എടുത്ത് വിളിച്ചു, പക്ഷേ ഫോൺ എടുത്തില്ലായിരുന്നു. അപ്പം ഞാൻ ഡ്യൂട്ടി കഴിഞ്ഞ് വൈകുന്നേരം ഞാൻ വിളിച്ചപ്പോൾ ഫോൺ എടുത്തു. ഇന്നലെ വിളിച്ചു, ഇന്ന് പണിക്കെത്തി. ഇന്നലെ വിളിച്ചു, ഇന്ന് പണിക്കെത്തി. അതെ അതെ. ആ, എന്ത് പറയുന്നു ഇദ്ദേഹത്തെ പറ്റി? ഇദ്ദേഹത്തെക്കുറിച്ച് ഞാൻ പറയുകയാണെങ്കിൽ എനിക്ക് വിദ്യാഭ്യാസമുള്ള ഒരാൾ ഇങ്ങനെ കഷ്ടപ്പെടുന്നു എന്നുള്ളതെന്നോർത്ത് ഞാനൊരു ഒന്നാമത്തെ കാര്യം എല്ലാവർക്കും ഒരു സഹായം ചെയ്യുന്ന ഒരാളാണ്. അപ്പോൾ എനിക്കത് വളരെ സന്തോഷമായി. ഞാൻ വിളിച്ചന്നേരം എൻ്റെ ക്ഷണം സ്വീകരിച്ച് അദ്ദേഹം വന്നു. ഞാൻ രാവിലെ എനിക്ക് കുഞ്ഞുങ്ങൾ സ്കൂളിൽ പഠിക്കുന്നുണ്ട്. അപ്പം ഞാനിവിടെ ഉള്ളപ്പോൾ ഞാനാണ് കൊണ്ടുവിടുന്നത്, ഇല്ലെങ്കിൽ വൈഫ് ഓട്ടോയെ വിളിച്ച് കൊണ്ടുവിടും. അപ്പം ഞാൻ കുഞ്ഞുങ്ങളെ വിടുന്നതിന് മുമ്പ് ഇദ്ദേഹത്തെ കൊണ്ടുവന്ന് വിട്ടിട്ട് ഞാൻ വീട്ടിൽ പോയി. അതിനുശേഷം ഞാനും കൂടെ വന്ന് പണിക്ക് കൂടി. കാപ്പി മേടിച്ച് കൊടുത്ത് ഇപ്പോൾ ഉച്ചയ്ക്ക് ചോറ് കൊണ്ടുവന്നു. ശരിക്കും ഏതായാലും ഇപ്പോഴത്തെ കാലഘട്ടത്തിൽ ഈ യുവാക്കളൊക്കെ ഇങ്ങനെയൊക്കെ ജോലിക്കൊക്കെ തയ്യാറാക്കുക, വിദ്യാഭ്യാസമുള്ള ആളുകളല്ലേ? അതെ. അങ്ങനെ ഒരു അതെ, വിദ്യാധനം സർവ്വധനാൽ പ്രധാനം, നമ്മൾ അറിയാമല്ലോ. അപ്പോൾ ഇദ്ദേഹത്തിന് ജോലി കിട്ടുന്നില്ല. ഇദ്ദേഹത്തിന് ക്വാളിഫൈഡ് ആണ്, പക്ഷെ ജോലി കിട്ടുന്നില്ല. ഏതായാലും ഏറെ അഭിമാനത്തോടെയാണ് രംഗനാഥൻ ഇപ്പോൾ ജോലി ചെയ്യുന്നത്. ബിരുദധാരി കൂടിയാണ്. പക്ഷേ വൈറ്റ് കോളർ ജോബിനെ ഒന്ന് നോക്കി നിൽക്കാതെ അദ്ദേഹം കുടുംബം പുലർത്തുന്നതിന് വേണ്ടി കേരളത്തിൽ കൂലിവേലയ്ക്ക് എത്തിയിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിൽ തന്നെ താരമായി മാറുന്നു. മലയാളികളുടെയൊക്കെ സപ്പോർട്ടും രംഗനാഥന് ലഭിക്കുന്നുണ്ട്. ഏതായാലും ഇദ്ദേഹത്തിൻ്റെ ആ ധൈര്യത്തിന് മുന്നിൽ എല്ലാ ആശംസകളും നേർന്നുകൊണ്ട് ക്യാമറമാൻ ജിതിനൊപ്പം CR ശ്യാം, മറുനാടൻ മലയാളി, കോട്ടയം.